ஸோ வாட் இஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து எப்படி அதை அனலைஸ் பண்றது? ஸோ ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து வாட் இஸ் பிஎஸ்ஓடி? ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத். பிஎஸ்ஓடி அப்படிங்கிறது ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்து. அந்த எரர் வந்தால் நம்மளோட சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கும். லேப்டாப்னாலும் சரி, டெஸ்க்டாப்னாலும் சரி, சர்வர்னாலும் சரி, இந்த எரர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் போன செஷனில் வந்து வாட் இஸ் பிஎஸ்ஓடி, அது எதுக்காக வருது, அது என்னென்ன சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி அனலைஸ் பண்றது? அந்த எரர் வந்திருக்கு, அந்த எரர் கோடை வந்து எப்படி அனலைஸ் பண்றது, அதுக்கு அது ஈவென்ட் வியூவர்ல வந்து எப்படி பார்க்கறது, மினி டம்ப் எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்ஓடி எரர் வருது அப்படின்னா நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஈவென்ட் வியூவர் இருக்கு இல்லையா, உங்களோட ஈவென்ட் வியூவர்ல போயிட்டு இந்த ஈவென்ட் ஐடியா வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ இதுல ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் இதை வந்து லைவா காமிக்க முடியாது, நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஸோ ஈவென்ட் வியூவர்ல போயிட்டு விண்டோஸ் லாக்ஸ் இருக்கும், அதுல சிஸ்டம் இருக்கும், அதுல ஃபில்டர் லாக் இருக்கும். இப்போ நான் இதுல கூட ஈவென்ட் வியூவர் போறேன். ஸோ ஈவென்ட் வியூவர்ல போயிட்டு விண்டோஸ் லாக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அது சிஸ்டம் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர் லாக் கரண்ட் லாக் கொடுத்தீங்கன்னா 1074 அப்படிங்கிற ஈவெண்ட் ஐடி வந்து இருக்கும். அந்த ஈவெண்ட் ஐடி எதுக்கு அப்படின்னா எந்த டைம் ரீபூட் ஆகும்னு பார்க்கறதுக்கு 1074. ஸோ இந்த 1074 ஈவெண்ட் ஐடி வந்து எதுக்குன்னா, எந்த டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு அல்லது எந்த டைம் பவர் ஆஃப் ஆச்சு, யார் பண்ணா அப்படிங்கிறத வந்து இங்கே பார்த்துக்கலாம். டேட் டைமோட ப்ராப்பராக வந்து தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆயிருக்கு, யார் பண்ணியிருக்கா, ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காளா, யார் பண்ணியிருக்கா, த சிஸ்டம் ஹேஸ் ரீஸ்டார்டட் பை த கம்ப்யூட்டர் பிகாஃப் ஆஃப் த யூசர். ஸோ தெளிவாக இங்கே இந்த இடத்துல வரும் யார் 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 பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஐடி இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 1074 ஈவெண்ட் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. 1074 ஈவெண்ட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் வென் த சிஸ்டம் ஹேஸ் ரீபூட்டட், எப்போ ரீபூட் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு. இன்னொன்று 6008 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஐடி இருக்குது. இந்த ஈவெண்ட் ஐடி எதுக்கு அப்படின்னா எப்போ வந்து இது அன்எக்ஸ்பெக்டடா ஷட் டவுன் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். 6008 ஈவெண்ட் ஐடி. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஷட் டவுன் ஆயிருக்குன்னா இந்த ஈவெண்ட் ஐடி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சேம் விண்டோஸ் லாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிஸ்டம் லாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர் கரண்ட் லாக் கொடுக்கணும். ஃபில்டர் கரண்ட் லாக் கொடுங்க. அதில் ஈவெண்ட் ஐடி 6008. இந்த ஈவெண்ட் ஐடி போட்டிங்கன்னா எப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஷட் டவுன் ஆச்சு. இது எதுக்கு அப்படின்னா உங்களோட பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு இல்லை, அது எந்த டைம் ஃப்ரேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம இந்த லாக் எடுத்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாக் தேவைப்படும். இதில் பார்த்தா தெரியும் எந்த டைம்ல வந்து என்னோட சர்வர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஷட் டவுன் ஆச்சு, வாட் இஸ் த டைம், வாட் இஸ் த டேட். உங்களோட இது வந்து ப்ராப்பர் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா 1074 அப்படிங்கிற ஈவெண்ட் ஐடியில வந்து தெரியும் ப்ராப்பரா ஷட் டவுன் ஆச்சா, யாரும் ரீஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6008ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஐடியில உங்களோட அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன், அதாவது ஒரு பிஎஸ்ஓடி எரர் வர்றப்ப நம்மளோட சர்வர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஷட் டவுன் ஆகும் அல்லது அன்எக்ஸ்பெக்டடா ரீஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம இந்த ஈவெண்ட் ஐடி வச்சு பார்த்துக்கலாம் இந்த டைம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு ஐடி இருக்கு 1001 அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குது. ஸோ 1001 ஐடி போட்டோம்னா நம்ம ப்ளூ ஸ்க்ரீன் எரரே பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட ஆல்ரெடி ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்தா இந்த ஐடி இருந்தா நமக்கு தெரியும். நோட்டீஸ் பாயிண்ட் 1001. இந்த ஈவெண்ட் ஐடி இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் கோட். பட் இது வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்தா பார்க்கலாம். இப்போ என்னோட சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன், வருதான் பார்ப்போம்.
1001 தானே எம்டியா இருக்கு. ஸோ எம்டியா இருக்குதுன்னா நான் வந்து இன்னும் ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து என்னோட சர்வரில் ஃபேஸ் பண்ணல. இப்போ நான் வந்து ப்ளூ ஸ்கிரீன் எரர் இந்த சர்வரில் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே 1001 அப்படிங்கிற நான் வந்து ஒரு எரர் கோட் போட்டோம்னா எனக்கு தெளிவாக காமிக்கும். இங்கே பாருங்க, இந்த 1001ங்கிற எரர் கோடை நான் வந்து போட்டிருக்கேன். சிஸ்டம் இது வந்து அப்ளிகேஷன் எரர் கோட். சாரி, அப்ளிகேஷனில் போய் பார்க்கணும். அப்ளிகேஷன் இருக்குல்ல, விண்டோஸ் லாக்ஸ் இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர் கொடுங்க. இதில் 1001 கொடுங்க. இதில் வந்து விண்டோஸ் அப்டேட் ஃபெயிலியர்னால இருக்கு. இதில் பிஎஸ்ஓடினால ஆயிருக்குன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிரைவர் ஃபெயிலியர், டிரைவர் ஃபெயிலியர், விண்டோஸ் அப்டேட் ஃபெயிலியர். ஸோ என்னென்ன ஃபெயிலியர்லாம் ஆச்சோ அது எல்லாமே இந்த 1001 அப்படிங்கிற எரர் கொள்ள பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட பிஎஸ்ஓடி எரர் வந்தாலும் அந்த ஃபெயிலியரை வந்து இங்கே பார்த்துக்கலாம். அதோட எரர் கோட் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். எனக்கு பிஎஸ்ஓடி எரர் வரல, வேற எரர் தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கு இதில் இப்போ காமிக்க முடியாது. விண்டோஸ் டிரைவர் நாட் எரர், டிரைவர்ஸ் எரர் ஃபெயிலிங். ஓகே, ஸோ அந்த 1001 வந்து எங்கே நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணுங்க, அதில் ஃபில்டர் கார்னலாக கொடுங்க. அங்கே வந்து 1001 அப்படிங்கிற எரர் கோடு போட்டிங்கன்னா என்னென்ன எரர்ஸ்லாம் நம்ம சிஸ்டமில் வந்திருக்கோ சர்வரில் வந்திருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பிஎஸ்ஓடி எரர் வந்தது, அதனால் 1001 போட்டிருக்கேன். இங்கே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எரர் கோடு வந்துருச்சு. இந்த டைமிங் இருக்குல்ல, நான் வந்து டைமிங் பார்க்க சொன்னேன். எதுக்காக டைமிங் பார்க்க சொன்னேன் அப்படின்னா எப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னு டைமிங் பார்க்குதுங்களா, அப்போ இந்த டைம் வச்சு இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். சி இதில் மல்டிபிள் எரர் கோட்ஸ் இருக்குது, மல்டிபிள் எரர்ஸ் இருக்குது. பட் எந்த எரர் வந்து பிஎஸ்ஓடி எரர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் வச்சு மேப் பண்ணி பார்த்துக்கலாம், மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் எந்த டைமிங் வந்து இது ஆச்சு அப்படிங்கிறத அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன் 6008 போட்டோம் இல்லையா, 6008 அந்த எரர் கோடு மூலமா பார்த்துட்டு அந்த டைமிங் நோட் பண்ணிட்டு சேம் டைமிங் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6008 வந்து இதில் போட்டிருப்பேன். 6008 வந்து போட்டுக்கன்னா 6008ல வந்து சிஸ்டம் ஷட் டவுன் வாஸ் 5/12/2023, அதாவது 5வது மாதம் 12வது மாதம் 5ஆம் தேதி 8:49க்கு ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இங்கே டைமிங் மேட்ச் பண்ணி பார்த்தா தெரியும். சி சேம் டேட் 8:49, அங்கே 8:33, ரைட், கரெக்ட். அப்போ இந்த டைமிங் தான் இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இங்கே போட்டு பார்த்துக்கலாம். இதில் அந்த இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கா ப்ளூ ஸ்கிரீன் எரர்னு இதில் தெரிஞ்சிடும். ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு மெமரி டம்ப் அந்த டைமில் கிரியேட் ஆகும். எப்பெல்லாம் ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு மெமரி டம்ப் ஃபைல் ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அது எங்க ஆகும் அப்படின்னா சில விண்டோஸ்ல நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாத் நோட் பண்ணிக்கோங்க. சில விண்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல மெமரி டாட் டிஎம்பி அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். இதா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ்லேயே ஒரு பை டிஃபால்ட் ஒரு டூல் இருக்கு, அதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். மெமரி டிஎம்பி இது ப்ளூ ஸ்கிரீன் வந்தாதான் அந்த ஃபைல் இருக்கும், வரலாட்டி இந்த ஃபைல் இருக்காது. இப்போ என்னோட சர்வர் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஹலோ, இந்த ரூம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம், ஒரு 5
sorry. Yeah. So the memory DMP file அப்படிங்கிறது எரர் வந்தால் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட சர்வரில் விண்டோஸில் போய் பார்க்குறேன். சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டர் இருக்கா, அந்த விண்டோஸ் ஃபோல்டரில் மெமரி எம்இன்னு டைப் பண்ணுங்க வரும். இல்லை இங்கே கூட சர்ச்சில் வந்து எம்இஎம் டைப் பண்ணுங்க வரும். சர்ச் பண்ணி வரும். இல்லை மெமரி டாட் டிஎம்பின்னு இருக்கும். அந்த ஃபைல் தான் நமக்கு முக்கியமான ஃபைலு, மெமரி டம்ப் ஃபைலு. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் தான் மெமரி டம்ப் ஃபைலு. இது கிரியேட் ஆகிருக்கும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா விண்டோஸ் சர்வர்லையும் வின் டிபிஜே யூட்டிலிட்டின்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்கும். சரி, நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். டிபிஜி install the Windows debugger. So Windows debugger அப்படிங்க win dbg இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, Windows debugger அப்படின்னு இருக்கும். இந்த இதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் வருது. So download driver kit. இந்த வின் டிபிஜி டூல் இருக்கு இல்லையா, இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வச்சு அந்த எரர் கோடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், வின் டிபிஜின்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும். வின் டிபிஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். அதுல ஃபைல் போயிட்டு ஓப்பன் கிராஷ் டம்ப்னு இருக்கும். அது ஃபைல் இது கிளிக், இது ஒரு சின்ன EXE ஃபைல் தான், இன்ஸ்டாலேஷன்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் போனீங்கன்னா ஓப்பன் கிராஷ் டம்ப்னு இருக்கும். அதுல போயிட்டு அந்த மெமரி டிஎம்பி ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும், ஒரு நோட் பேடில் வரும். இந்த நோட் பேடில் அனலைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அனலைஸ் -v அப்படிங்கிற ஒரு இருக்கும். அது ஹைப்பர் லிங்க் இருக்கும். அந்த ஹைப்பர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அனலைஸ் பண்ணும். அந்த மெமரி டம்ப் ஃபைலை வந்து அது அனலைஸ் பண்ணும். இந்த இருக்கு இல்லையா, அந்த மெமரி டம்ப் ஃபைலை வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி இதுதான் அந்த எரர், மாடல் நேம் கிளஸ்டர் எஸ்விசி கிளஸ், இதுதான் அந்த எரர். ஆக்சுவலி இதனால தான் இந்த டிபிஜ் இந்த ப்ளூஸ்கிரீன் எரர் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ஒரு ஹைப்பர்-வி, இந்த சர்வர் வந்து ஒரு ஹைப்பர்-வி ரிலேட்டடா ஒரு இஷ்யூ, கிளஸ்டர் இஷ்யூ. அந்த கிளஸ்டர் இருக்கும், ஹைப்பர்ல கிளஸ்டர் இருக்கும், அதுல ஒரு சின்ன இஷ்யூ. அதனால இந்த ப்ளூஸ்கிரீன் எரர் வந்து வந்திருக்கு. நம்மளோட ப்ளூஸ்கிரீன் எரரோட எரர் கோடு இது. ஸோ அந்த எரர் கோடை வந்து உள்ளது நம்ம கூகுளில் போட்டு பார்த்தோம்னா netft.sys டிரைவர்னு ஒரு டிரைவர் இருக்குது. அந்த டிரைவர் ஃபெயிலியர்னால தான் அந்த பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த அந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். நீங்க அந்த எரர் கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த இருக்குல்ல, இதுலேயே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபெயிலியர் எரர் கோடு நான் காப்பி பண்ணேன், காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கேன், இமேஜ் கிளஸ்டர் எஸ்விசி டாட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ போட்டதில் எனக்கு ஒன் ஆஃப் த வெப்சைட்டில் வந்து ஹெச்பி வெப்சைட் டேரக்ட் இது ஹெச்பி சர்வர் இது. போய் பார்த்ததில் இந்த netft.sys அப்படிங்கிற டிரைவர் வந்து அவுட்டேட்டடாக இருந்துச்சு. அந்த டிரைவரை வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொன்னாங்க. திஸ் ப்ராப்ளம் occurred because of deadlock condition in the netSys.driver. நெட்சஸ் டிரைவர் வந்து டெட்லாக் ஆயிருக்கு, அதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால அதை வந்து அவன் சஜஸ்ட் பண்றது வந்து லேட்டஸ்ட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண சொல்றான். இதுல பாருங்க, காஸ்
காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து அந்த டிரைவர் வந்து டெட்லாக் ஆயிருக்கு. சொல்யூஷன் ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்லியிருக்கான். நெட்ஸிஸ் டாட் அந்த ஒரு பர்டிகுலர் டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி அவன் சொல்லியிருக்கான். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேட்டஸ்ட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூ டம்ப் எரரை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி என்ன ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தோம்னா அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுல டவுட் இருக்கா? நான் நெக்ஸ்ட் இன்னொரு எரர் கோட பத்தி ஒன்று சொல்றேன். நான் எப்படி எரர் கோட வந்து அனலைஸ் பண்றதுங்கிறத. சார் அந்த அனலைஸ் அந்த இதுக்கு அந்த மெமரி டம்ப் ஓபன் பண்ணிட்டு அனலைசர்னு போய் கிளிக் பண்ணுமா? சரி, மெமரி டம்ப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்பேட் வரும். அதுல ஜஸ்ட் அனலைஸ் அப்படிங்கறத ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஓடும், ரன் ஆகும், அந்த அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு எரர் கோட் காமிக்கும். ப்ராப்பரான இந்த எரர் கோட் வரும். இதை நீங்க வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த இடத்துல ஃபெயிலியர் பக்கெட் ஐடின்னு இருக்கா, இதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இதுல என்ன இஎக்ஸினால பிரச்சனை, இதுல வந்து இந்த கிளஸ் எஸ்சிசி அப்படிங்கிற ஒரு இதனால பிரச்சனை காமிக்குது. காமிச்சு இந்த இதுல வந்திருக்கு. கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒரு பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடணும். தேடினா தான் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்களே டைம் எடுத்து